தேங்க்யூ இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. இதில் தேங்க்யூ சொல்ல என்ன விஷயம் இருக்குது சார்? ஆனால் ஒரு விஷயம் சார், இப்படிப்பட்ட ஒருத்தனை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு சிஐடிக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இவன் தாக்கே தானே? ஏசிபி சார், என் காது இன்னும் நல்லா கேட்குது. தயா, நீ இப்போ உன் கையை ஆட்டிகிட்டு இருக்கல்ல, அது காற்றுல அலை வீசுது, அதுவும் என் காதில் கேட்குது. அப்படியா? உன் காது கொஞ்சம் சூடாகட்டும். சார் உங்களுக்கு ஓகேனா இவன் முகத்தில் இருக்கிற துணி எடுக்கட்டுமா? வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். இவன் கையே சொல்லும் இவன் டாக்கியாவா இல்லையான்னு. இவனை கூட்டிட்டு வாங்க. அந்த வளையத்தை ரிமூவ் பண்ணுங்க. இங்க ஒரு அலமாரை இருக்கு, அதை திறந்து காட்டு. சரி, அவன் ஃபெயில் ஆயிட்டான். உன்னால் முடியலல்ல? உன்னை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். ஏசிபி பிரத்யுமன், நான் உன்கிட்ட சொன்னல, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து உதவி கேட்பேன்னு. நீ வருவ ஏசிபி, வந்து என் காலில் விழுவ, என்கிட்ட கையெடுத்து கும்பிடுவ. பாரு ஏசிபி, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாரும் என் காலடியில் விழுந்தது ஆகணும். நான் திருடன் தான், ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற யாராலையும் கத்துக்க முடியாது. நீ வருவ ஏசிபி, நிச்சயம் வருவ, நிச்சயமா வருவ. இல்லை, இனிமேதான் உண்மையான வேலையே இருக்கு. நீங்கெல்லாம் போகலாம். தயா வா. அடேங்கப்பா, இப்படி ஒரு பொருளை பார்க்க தான் என் கண்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ பெரிய லாக்கருங்க தான் என்னோட காதலிகள். ஏசிபி சார், அப்படி இந்த லாக்கருக்குள்ள என்ன காஸ்ட்லியான பொருள் இருக்கு? சிஐடிக்கு என்னோட உதவி தேவைப்பட்டிருக்கு. அது என்னன்னு நீயே தெரிஞ்சப்ப முதல்ல தர. ஓ ஐ சி, இது சர்ப்ரைஸா? உள்ள என்ன இருந்தாலும் அதனால எனக்கு என்ன? உன்னால இந்த இரும்பு அலமாரையை திறக்க முடியுமா முடியாதா? ஏசிபி சார், உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த தாக்கியாவோட திறமை இன்னும் பழசாகலை. இந்த உலகத்தில் எந்த ஒரு சாவியோ பூட்டோ உருவாக்கப்படலை நான் திறக்க முடியாத அளவுக்கு. நான் கேட்டது உன்னால இந்த இரும்பு அலமாரையை திறக்க முடியுமா முடியாதா? ஆனால் இதனால எனக்கு என்ன நல்லது நடக்கும்? உன்னுடைய தண்டனையை நாங்கள் குறைப்போம். என்ன யோசிக்கிற? வேலையை ஆரம்பி. ஒரு ஓவியம் வரைகிறவன் அவன் ஓவியம் வரையும் போது மற்றவங்க பார்க்கறத விரும்ப மாட்டான். முடியாத அவனோட வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பான். எந்த ஒரு இசைக்கலைஞனாக இருந்தாலும் அவனோட முடியாத இசையை மற்றவங்க கேட்கறத அவன் விரும்பவே மாட்டான். அதனால தான் இந்த தாக்கியாவும் நான் இவ்வளோ பெரிய லாக்கரை திறக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வெளியே போயிடுங்க. இந்த அலமாரியை திறந்த உடனே நானே உங்களை கூப்பிடுறேன். ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத, எங்களுடைய பார்வை உன் மேலே தான் இருக்கும். சிஐடி ஆளுங்களுக்கு அவங்க திறமையில இவ்வளோ சந்தேகம் இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. அவங்க இருக்கும்போதே நான் ஓடி போயிடுவேன், அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு பயப்படுறாங்க. உளறத நிறுத்து, உன்னுடைய வேலையை பாரு. உங்ககிட்ட வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம். ஏசிபி சார், இந்த பெரிய லாக்கரை திறக்கிறதுக்கு எனக்கு வெறும் 2 நிமிஷம் போதும். அடுத்த 3 நிமிஷத்துல உள்ள என்ன இருக்குன்னு கூட நான் பார்த்துருவேன்.
சார் இந்த தாக்கியை ஓடி போகிறதுக்கு முயற்சி பண்ணான்னா? அவனால தப்பிக்க முடியாது தக்ஷன். உள்ளேந்து வெளியில வரத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அட இவன் இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நம்மளை வெறுப்பேத்துறானா? ஒரு 2 நிமிஷம் கொடுங்க சார். இவன் டான்ஸ்க்கு நான் கொரியோகிராஃப் பண்ணுறேன். இல்லை தயா, அவனுடைய உதவி இப்போ நமக்கு தேவை. ஆனால் சார் இந்த லாக்கருக்குள்ளே அப்படி என்ன இருக்கு? அதில் இருக்கிற உலோகம் எதிரி நாட்டுக்கு கிடைச்சதுன்னா நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய கொண்டாட்டமே நடக்கும். நல்ல விஷயம் என்னன்னா செக்யூரிட்டி ஏஜென்சிக்காரங்க மும்பையிலேயே இந்த அலமாரியை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த இரும்பு அலமாரியில் இருக்கிற அபாயகரமான உலோகம் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். சார் அட அந்த கிறுக்க கேமரா உடச்சிட்டான் சார். சீக்கிரமா கதவை ஓபன் பண்ணுங்க. சார் கதவு திறக்க மாட்டேங்குது சார். நீ சரியான பாஸ்வேர்டு போட்டியா? மறுபடியும் போடு. சார் நான் கரெக்டான பாஸ்வேர்டு தான் சார் போட்டேன், ஆனால் கதவு திறக்க மாட்டேங்குது. தயா, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சார் இந்த கதவு ஜாம் ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. சார் கதவு திறந்துருச்சு. தக்கியா தக்கியா. ஓ நோ. சரி இவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி செத்துட்டான்? இந்த ரூம்ல வேற யாருமே கிடையாதே. சார் ஒருவேளை இவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா என்ன? எப்படி முடியும் நிக்கல்? இவங்கிட்ட வேற எந்த ஆயுதமும் கிடையாதே. சார் இந்த ரூம்ல கதவும் இல்லை, ஜன்னலும் கிடையாது. வெளியில இருந்து உள்ள யாரும் வர முடியாது. அதானே சார். இந்த உடஞ்சி போன கேமரா இதுவும் காலியா இருக்கு. இதுலயும் ஒண்ணு இல்ல. அப்புறம் இந்த அலமாரை இதுவும் காலியா தான் இருக்கு. இதுக்குள்ள ஜார் அதுவும் காலியா தான் இருக்கு. சார் ஒருவேளை அலமாரியில இருந்த அந்த காலி கிளாஸ் பாட்டில்? அப்படி இருக்க முடியாது துஷ்யந்த். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தகவல் தப்பாவே இருக்காது. கண்டிப்பா இந்த ஜார்ல ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஆமா சார், அழிக்கக்கூடிய பொருள் ஏதாவது இருந்திருக்கணும் சார். ஒரு வேளைக்கு இந்த கிளாஸ் ஜார்க்குள்ள இருந்த விஷம் இவன் கதவை திறந்த உடனே அந்த விஷம் காத்துல பரவி இருந்து ஒரு வேளைக்கு இந்த டாக்கியை இறந்து போயிட்டானோ என்னவோ. தயா, இந்த வேர்ல்ட்ல கதவும் இல்லை, ஜன்னலும் கிடையாது. ஒருவேளை விஷவாயு இருந்திருந்தா இந்த வேர்ல்ட்ல இப்பவும் அந்த விஷவாயு இருக்கணும்ல. இல்ல தயா, இது வேற ஏதோ ஒரு விஷயம், வேற ஏதோ விஷயம். துஷ்யந்த், இவனுடைய பாடியை உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போக. ஒருவேளை இந்த தாக்கியாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம். அதனால கூட அவன் இறந்து போயிருக்கலாம். என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது சார். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, அதுவும் சிஐடிக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் கேமராவை உடைச்சு அவன் சிஐடியை ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்கான். இந்த விஷயங்கள் தான் புரிய மாட்டேங்குது. போன வாரம் ஒரு கேஸ் வந்துச்சுல்ல சார், அதான் அந்த குற்றவாளி ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுத்தானே, அதனால் சில நேரத்தில் அவங்களாம் இறந்து போயிட்டாங்கல்ல. ஒருவேளை அது மாதிரி. ஆனால் அந்த கேஸில் அதெல்லாம் பண்ணது ஒரு டாக்டர். ஆனால் இங்கே தாக்கியாவை தவிர ரூமில் வேறு யாரும் இல்லை. இந்த தாக்கியாவோட மரணம் ஒரு விடுகதை மாதிரி இருக்கு. மொத்த வோல்ட்டும் காலியா இருக்கு. இந்த செல்ஃபுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜார்க்குள்ள இருந்த அந்த அபாயகரமான கெமிக்கல் அதுவும் காணோம். சார் ஒருவேளை யாராவது திருடிட்டாங்களா என்ன? எப்படி யாராவது திருடுவாங்க பங்கஜ்? இந்த வோல்ட்ல இருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். அதே வழியில தான் வெளியில போனோம். அதுவும் இந்த வழிதான். அந்த கதவு வழியா தான் நாம உள்ள வந்தோம். சார் ரகசிய பாதை ஏதாவது இருந்திருந்தா இருங்க, நான் தேடி பார்க்குறேன். சார் இந்த வால்ட்டோட அறையில் எந்த ஒரு ரகசிய பாதையும் தெரியல. எந்த வழியும் இல்லாம இருக்கலாம், எந்த கதவும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வழியில தயா இந்த அபாயகரமான கெமிக்கலை யாரோ திருடி இருக்காங்க. சார் ஒருவேளை இந்த வால்ட்டு காலியாக இருக்கு, அதே மாதிரி அந்த வால்ட்டுக்குள்ள பாட்டிலையும் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தா? பங்கஜ் அப்படி இருக்காது. செக்யூரிட்டி இன்சார்ஜ் மகேஷ் சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஒரு வேலை செய், மகேஷுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு போ. சாரி சார், நான் வர லேட் ஆயிடல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமா செக் பண்ணுங்க அந்த ஜார்க்குள்ள என்ன இருந்ததுன்னு. சார்
சார் அவரோட ஃபோன் ஆஃப்னு வருது சார். அவருடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, இல்லைன்னா ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சார் 2 இடத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், ஆனால் யாருக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை இந்த அழிவுக்கான கேஸ் காணாமல் போனதில் மகேஷ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இருக்கலாம் தயா. ஓ நோ, இங்கே என்ன நடந்திருக்கு? அப்படின்னா ஆம்புலன்ஸில் தான் பாம்பு இருந்திருக்கு. துஷ்யந்த் சார் சார் ஒரு பேட் நியூஸ். எந்த ஆம்புலன்ஸில் தாக்கியா பாடி எடுத்துகிட்டு போனோமோ அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு. வாட்? ஒன்று பண்ணுங்க, சோலங்கியா அங்கே வர சொல்லுங்க. எஸ் சார். என்னாச்சு சார்? டாக்கியா டெட் பாடியை எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்களோ அந்த ஆம்புலன்ஸை பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு இன்னமும் இது பெரிய திட்டம் மாதிரி தெரியுது. முதல்ல தாக்கியா கொலை செய்யப்பட்டது, அப்புறம் அந்த அழிவுக்கான கெமிக்கல் காணாமல் போனது, அப்புறம் இப்போ ஆம்புலன்ஸில் பாம்பு பிளாஸ்ட். அதானே? டாக்டர் வைபவ். எஸ் சார். ஏதாவது கிடைச்சதா, ஏதாவது தெரிஞ்சதா என்னன்னு? இல்லை சார், இன்னும் எதுவும் கிடைக்கல சார். ஓகே, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தயா சார், நான் மகேஷ் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருங்க. ப்ளீஸ் எல்லாரும் பின்னாடி போங்க. ஃபோனு கீழே இருக்குங்க ப்ளீஸ். ஆமாம் சார், சோலங்கி சார் வந்துட்டார். பிளாஸ்டான வேனை ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்காரு சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். எஸ் சார். ஏதாவது தெரிஞ்சதா டாக்டர் சார்? இல்லை துஷ்யந்த், இன்னும் இல்லை. துஷ்யந்த், இந்த பிளாஸ்ட் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு. பாடி ஃபுல்லாக செதறி போயிருக்கு. இதை ஃபாரன்சிக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். தாக்கியாவோட மரணத்துக்கான காரணமாவது தெரிஞ்சிடும்ல? அதான் சாலுங்கி இருக்கிறனே, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பான். டோன்ட் வரி, நிச்சயமாக ஏதாவது கண்டுபிடிப்பேன். உங்களுக்கே நல்லா தெரியும் சார், இந்த கேஸ் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னும் அந்த வால்ட்டில் இருந்த கிளாஸ் ஜாரில் என்ன இருந்தது கூட நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. உன்னுடைய டென்ஷன் எனக்கு புரியுது துஷ்யந்த், ஆனால் டோன்ட் வரி. சிஐடிங்க இந்த மாதிரி விசித்திரமான போராட்டங்களை நிறையவே ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவையும் வெற்றி நம்ம சிஐடிக்கு தான். டோன்ட் வரி, நிச்சயமா ஏதாவது ஒரு வழி தெரியும். ஹலோ பிரத்யுமன் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சூப்பராக இருக்கேன். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டோம் சார். அப்புறம் நாங்களும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நல்லதை மட்டும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக உங்களை பற்றி நான் நிறைய பாராட்டுகளை கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சார்? உங்களுடைய ஒரு ஆஃபீஸர் மகேஷ், ஓகே, அவர்கிட்ட இருந்து சில தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சது. ரகசிய தகவல். நாங்கள் மகேஷை காண்டாக்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஆனால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. அவரை ஆஃபீஸ்லேயே பார்க்கலாமேன்னு வந்தோம். அதனால் மகேஷை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கண்டிப்பாக. போய் மகேஷை கூட்டிட்டு வா. சார், அவர் மதியம் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறத நான் பார்த்தேன் சார். அவர் பார்க்கிங் லாட் பக்கம் போனார் சார். பார்க்கிங் லாட் பக்கமாவா? அவர் தனியாக இருந்தாரா இல்லைன்னா கூடவே யாராவது இருந்தாங்களா? சார், தனியாக தான் இருந்தார், ஆனால் ரொம்ப அவசரத்தில் இருந்தார். அப்புறம் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார். அவசரத்தில் இருந்திருக்காரு, அப்புறம் ஃபோனில் யார் கூடவோ பேசியிருந்திருக்காரு. எங்களுக்கு மகேஷோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும். எஸ் சார். என்ன டாக்டர் சார் அப்படின்னு யோசிக்கிறீங்க? பற்களோட எக்ஸ்ரேஸில் முழுகிட்டேன். பற்களோட எக்ஸ்ரேஸா? அதாவது மரணத்துக்கான காரணம் பற்கள்ல மறைஞ்சிருக்கா? இல்லை ஸ்ரேயா, மரணத்துக்கான காரணம் இந்த பற்களோட எக்ஸ்ரேல முழுகி போல. ஆனால் பிளாஸ்ட் எப்படி நடந்ததுன்னு இந்த பற்களோட எக்ஸ்ரேல மறைஞ்சிருக்கு. புரியுற மாதிரியே சொல்கிறேன். இதை பாருங்க, இந்த எக்ஸ்ரே தாக்கியாவோட பற்களோடது ஒரிஜினல். அப்புறம் இந்த எக்ஸ்ரே பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்டானே ஆம்புலன்ஸில், அவனுடைய எக்ஸ்ரே. சரிங்க சார், தாக்கியாவோட பாடி ஆம்புலன்ஸ்ல இருந்தது. ஒரு நிமிஷம், இதுதான் பாயிண்ட். ஆம்புலன்ஸ்ல தாக்கியாவோட பாடி இல்லவே இல்லை. அது எப்படி முடியும்? அதுதான் நடந்தது. டாக்டர் சார், இதுல உங்க தப்பு இல்லையே. நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு ப்ரோ, தாக்கியாவோட வாயில 32 பற்கள் இருந்தது இன்டாக்ட். ஆனா இந்த பிளாஸ்ட்ல யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க வாயில 32 பல்லு இல்லவே இல்லை. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆம்புலன்ஸ் பிளாஸ்ட் ஆகும்போது காக்கி பாடி அதுல இல்ல? ஆமா சார், அது எப்படி சார் முடியும்? வால்ட் ரூம்ல இருந்து தாக்கியாவோட பாடியை ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. ஆனா ஆம்புலன்ஸுக்கு பிளாஸ்ட் நடந்தப்போ தாக்கியா பாடி அதுல இல்ல. அப்போ போற வழியில ஏதோ ஒன்று நடந்திருக்கு.
ஓடிக்கிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸ்ல ரோட்டுக்கு நடுவுல பாடிஸை மாத்திருக்காங்க. கரெக்ட், இதுதான் நடந்திருக்கு அபிஜித். ஒரு நிமிஷம், இதை பாருங்க. இதுதான் ஒரு டிவைஸ். இதை வேணும்னே அந்த ஆம்புலன்ஸில் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அப்பதான் குற்றவாளி சிஐடியை ஏமாற்ற முடியும். இங்க என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க டாக்கியா பாடியை எங்க கொண்டு போனாங்க? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க நாம குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம்னு தான் குற்றவாளி தாக்கியாவோட பாடியை கடத்திருக்கோம். இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தும் கூட சூப்பரா மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டான். இது வேற கதை. சார் அப்படின்னா இப்படி கூட இருக்கலாம். இது எல்லாத்தோட கனெக்ஷனும் வால்ட்ல இருந்து காணாம போன அந்த கெமிக்கல்ஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும் ஸ்ரேயா. எனக்கு என்ன தோணுதுன்னா, வால்ட் ரூம்ல டாக்கியா இறந்து போனதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. சார் அப்புறம் இன்னொரு கேள்வி, ஆம்புலன்ஸ்ல தாக்கியாவோட பாடியை எந்த பாடியோட மாத்தினாங்களோ அது யாரோடது? இந்த கேஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கு. பாடியை எங்க எப்படி மாத்துறாங்க, யாரு மாத்தனா, எப்படி மாத்தனா? ஓடுற ஆம்புலன்ஸ்ல பாடியை மாத்துறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. சார் சார் இது மகேஷோட கால் ரெக்கார்ட்ஸ். அட, மகேஷ் கடைசி கால் பல்வந்த்க்கு பண்ணியிருக்கான். பல்வந்த் பூட்டை உடைக்கிறதுல பேரு போனவன். ஆனா பூட்டை திறக்க தாக்கியா கிட்ட போனதா இவங்க சொன்னாங்க. என்னவா இருக்கும்? மகேஷ் பலவந்த சொன்னாரு, பலவந்த் டாக்கியாவை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவருக்கு என்னாச்சு? ஃப்ரெடி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ சுகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒரு சிஐடி ஆஃபீஸர் பார்க்க கம்பீரமா இருக்கணும்ல. ஆனால் வீட்டில் சிஐடி வச்ச சட்டம் நடக்காது சார். வீட்டில் பிரச்சனையா? அட, எதுக்கு இப்ப அழுதுகிட்டு? என்னாச்சு? கேட்காதீங்க சார். அட, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. அடிச்சுட்டாங்க சார். அடிச்சிட்டாங்களா? யாரு? 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 அண்ணியா? அண்ணி அடிச்சிட்டாங்களா? காயம் கண்ணுக்கு தெரியவே இல்லையே. அதாவது உள்காயம் சார். ஓ, கண்ணுக்கு தெரியாத காயமா? பின்னாடியில இருந்து அடிச்சிட்டாங்களா? என்ன ஃப்ரெடி, கல்யாணம் பண்ணா சில லாபங்கள் இருக்கும், அதுல இதுவும் ஒண்ணு. அடி வாங்கினவங்களுக்கும் சந்தோஷம், அடி வாங்காதவங்களுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரிலாம் நடக்கும். நான் அன்னிக்கிட்ட பேசுறேன். ஐயோ வேணாம் சார். பரவாயில்ல பரவாயில்ல, விட்டுடுங்க சார். கமான் கமான், சீக்கிரமா வைபவ், ஏதாவது சொல்லுங்க. கிடைச்சதா கிடைக்கலையா? எதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். சாரி சார், சாலுங்கே சார் இல்லாமல் எதையும் என்னால் பண்ண முடியாதுன்னு தோணுது. என்ன பேசுறீங்க வைபவ்? நீங்க இந்த மாதிரி பேசலாமா? ஃபாரன்சிக் வேலைன்னா டைம் எடுக்க தான் செய்யும், ஓகேவா? முயற்சி பண்ணுங்க, எங்களுக்கு சீக்கிரமா சொல்லுங்க. டாக்கியா இந்த ரூம்ல தான் இறந்துருந்தா எப்படி இறந்தான்? சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கு. சீக்கிரமா. சரி, இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியுது சார். இங்கே நடந்த இந்த சம்பவத்தில் அழிவுக்கான விஷயம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்குது சார். இல்லைனா இந்த மாதிரி ஒரு வாட்டில் கிளாஸ் ஜாரியை யார் காலியாக வச்சுருப்பாங்க? எக்ஸாக்ட்லி தயா, எக்ஸாக்ட்லி. அப்புறம் இதெல்லாம் செஞ்சது நம்மளை குழப்பறதுக்காக. அந்த ஆம்புலன்ஸ் பாம் பிளாஸ்ட்ல டாக்கியாவோட பாடியை அழிச்சது நம்மளை குழப்பறதுக்காக தான். ஏன்னா டாக்கியாவோட உண்மையான பாடியை இவனுங்க மறைச்சிட்டானுங்க. அப்படின்னா டாக்கியாவோட பாடியை கடத்துறது குற்றவாளிக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்காக அவன் இவ்வளோ ஆபத்தான விஷயத்த செய்யணும்? எக்ஸாக்ட்லி. முதல்ல டாக்கியாவோட மரணம், மகேஷ் காணாம போனது, அதுக்கப்புறம் டாக்கியாவோட பாடியை மாத்தினது. இது ரொம்ப பெரிய பிளான். சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம கண்டிப்பா இந்த பிளானோட வேர் வரைக்கும் போகணும். இல்லைனா இந்த குற்றவாளி அவனோட நோக்கத்துல கண்டிப்பா வெற்றி அடைவான். அப்படி அவனை நாம வெற்றி அடைய விட்டாதானே ரொம்ப சீக்கிரத்திலேயே பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு எடுத்துட மாட்டோம். கண்டிப்பாக இந்த வழியில் தான் எங்கேயோ பணத்தை மாற்றியிருக்காங்க. ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் நம்ம முன்னாடி தானே போச்சு எல்லா இடத்துலையும். ஆனால் எப்படி பாடியை மாற்றினாங்க?
கண்டிப்பாக வண்டி சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது தான் அது பாடியை மாற்றிருப்பாங்க. மற்றபடி எங்கேயும் நிற்கவே இல்லை. அதாவது இந்த சிக்னலை தவிர எது நடந்திருந்தாலும் இந்த சிக்னலில் தான் நடந்திருக்கணும். ஆனால் என்ன? ஆம்புலன்ஸ் இங்கே தான் சார் நின்றுட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டோர் வழி தான். ஆம்புலன்ஸ் இந்த டோருக்கு மேலே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம வண்டி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, நீ நிற்கிற இடத்துல. அப்படின்னா தாக்கியாவை இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும். இந்த ட்ரைனேஜ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். யார் தாக்கியோட பாடியை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்களோ இந்த ட்ரைனேஜ் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து தான் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்படின்னா கண்டிப்பாக பாடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை யாராவது ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க. லெட்ஸ் கோ. பல்வந்த் சார், எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்க போயிருப்பாங்க. பங்கஜ், ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்ச் எப்பயோ முடிஞ்சிருச்சு. எங்க இருக்க நீ? அவங்க ஹைலைட் பார்க்க போயிருக்கலாம்ல சார். உன்னோட இந்த ஃபுட்பால் பேய் இருக்கே, அதை இறக்கிட்டு போய் வேலையை பாரு. இறக்கிட்டேன் பாஸ். பங்கஜ், இந்த மகேஷ் பல்வந்த்க்கு கடைசியாக ஃபோன் பண்ணாரு. ஆமாம் சார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார், மகேஷ் நம்மளை முட்டாளாக்கியிருக்கான்னு எனக்கு தோணுது சார். வேணும்னே தாக்கியை வச்சு பூட்டை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அவனை கொன்று தான் கூட எடுத்துகிட்டு போக நினச்சிருக்காரு. அடேங்கப்பா பங்கஜ், நீ இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம், டாக்கியை வச்சு பூட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மகேஷ் அந்த பல்வந்தை எதுக்காக கூப்பிடணும்? ஏன்னா டாக்கியா எப்பேற்பட்ட பூட்டையும் திறப்பான். அந்த மாதிரி பூட்டு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். திறக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக ஆயுதத்தை போட்டுட்டு? சாரி சார், இன்னைக்கு நான் முழுசாக ஃபெயில் ஆயிட்டேன். என்னால் எந்த கெமிக்கலையும் கண்டுபிடிக்க முடியல. தாக்கியா எப்படி இறந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா நான் ஃபாரன்சிக் டாக்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவன் சார். அட வைபவ், என்ன இது? இங்கே பாரு வைபவ், ஃபாரன்சிக் சயின்ஸோட முதல் பாடம். என்னதான் புதிர் ரொம்ப குழப்பமா இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்காத. வேலையை பார், அதுக்கப்புறமா பாரு. அதுக்கான வெற்றி உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். சொல்லுங்க, அந்த ஜாருக்குள்ள இருந்தது என்ன? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா. வைபவ், நீ இதை பயன்படுத்தினியா? எஸ் சார், யூஸ் பண்ணேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒருவேளை நம்மளால் இதால் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, இதை நாம் பயன்படுத்தணும். இங்க பாருங்க பாஸ், ஜாரில் ப்ளூ கலர் வந்திருக்கு. அப்புறம் இந்த நீல நிறம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பாஸ், இந்த ஜாருக்குள்ளே இருந்தது கண்டிப்பாக விஷ சம்பந்தப்பட்ட கெமிக்கல். யுவர் ஜீனியஸ் சார். இந்த வேலையை நான் 2 மணி நேரமாக செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டீங்க. சரி சாலுங்கே, இப்போ உங்களால் இதை சொல்ல முடியுமா? இந்த ஜாருக்குள்ள எந்த பாய்சனஸ் கெமிக்கல் இருந்ததோ அதனால தான் டாக்கியா இறந்து போயிட்டானான்னு. ஆனால் பாஸ், இதை என்னால் உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. அப்படின்னா சாலுங்கே, நீ என்ன? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனோட மரணத்தோட மர்மத்தை கண்டுபிடிப்பாருன்னு. என்னால் மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு யார் சொன்னது? சோலங்கை கண்டுபிடிக்காத மர்மம்னு ஏதாவது இருந்துச்சா என்ன? அட என்னப்பா நீங்கள், முதல்ல இந்த ஜாரை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போக விடுங்க. அதை நல்ல விதமாக சோதனை போட விடுங்கப்பா. அதுக்கப்புறம் மர்மத்தை எப்படி வெளியில் கொண்டு வரேன்னு பாருங்க. இங்கே நிறுத்துங்க. இதுதான் அந்த சாக்கடையோட கடைசி மூலை. கன்ஷாமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. இதுதான் கன்ஃபார்மாக அது இந்த இடம் தானா? சார், சின்ன வயசில் இந்த கார்டனில் தான் கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த ஏரியாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். கவி, நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இவர் தான் டீ கடைக்கார அண்ணா கன்ஷாம். கூட்டிகிட்டு வரேன் சார். அப்புறம் கன்ஷாமண்ணா, எப்படி இருக்கீங்க? வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நிக்கில், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. உங்களுக்கே தெரியும்ல கன்ஷாமண்ணா, சிஐடி ஆஃபீஸர் ஆனதுலேருந்து எப்போ டைம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் உண்மைதான். நான் உன்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொந்தக்காரங்கிட்டலாம் ரொம்ப பெருமையாக பேசுவேன்.
அது ரொம்ப நல்ல விஷயம் அண்ணா. கன்ஷாம் அண்ணா, எங்களுக்கு ஒரு சின்ன உதவி இருக்குது. சொல்லுப்பா. வாங்க. கன்ஷாம் அண்ணா, இவர் சிஐடி ஆஃபீஸர் துஷந்த், அப்புறம் இவர் விக்ரம். வணக்கம். நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாம், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கணும். என்கிட்டயா? கேளுங்க. கன்ஷாம் அண்ணா, ஒரு விஷயம் சொல்லுங்கள். நேற்று 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே யாராவது இந்த சாக்கடையிலேருந்து வெளியே போனதை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த சாக்கடையில் இருந்தா? ஆமாம் கன்ஷாம் அண்ணா. கன்ஷாம் அண்ணா, யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட ஏதாவது பெரிய பாக்ஸு இல்லை பெரிய மூட்டை, அதாவது ஏன் அளவுக்கு? ஆமாம் நிக்கில் தம்பி, கார்ப்பரேஷன் ஆஃபீஸருங்க இந்த ட்ரைனேஜை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு மூட்டை இருந்துச்சு. அது பெரிய மூட்டையா? அது குப்பைன்னு நினைக்கிறேன். குப்பை கிடையாது, அது வேற ஒரு மூட்டை. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு? அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு தான். அவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தாங்களா? ஆமாம் சார். உடனே கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு டியூட்டியில் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கன்ஷாம், தேங்க்யூ. டீ குடிச்சிட்டு போங்க சார். வேணாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். நன்றி கன்ஷாம் அண்ணா. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஃப்ரீயாக இல்லைப்பா. இல்லை, என்னால் வர முடியாது. நான் டான்ஸ் ஆடுறதெல்லாம் விட்டுட்டேன்ப்பா. என்னால் வர முடியாது, சாரி. சரி, ஓகே, பாய். ஃப்ரெடி சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? வீட்டில் சண்டை ஆயிடுச்சா? அடி வாங்கிட்டீங்களா? ஃப்ரெடி சார், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? நீங்கள் அடி வாங்கின உண்மையை அடிக்கடி ஒத்துக்கிறீங்க. உண்மையை ஒத்துக்கிறத பத்தி விடு. உன்னுடைய அன்னைக்கு என்ன ஆச்சு பங்க சொல்லு. என்ன நடக்குது? நீ என்னடா நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அவர் என்னடா நான் அழுதுட்டு இருக்காரு? பங்கஜ் டான்ஸ் பண்றானா? ஆமா சார், நாங்க வந்துட்டு இருக்கும் போது இவர் டான்ஸ் தான் பண்ணிட்டு. ஏய், நீ அழுதுகிட்டு தானே இருந்த? ஆமாம் சார். பங்கஜ் அழுதியா? ஏன் அழுத? எதுக்காக அழுத சொல்லு. சார், இன்னைக்கு மறுபடியும் ஃப்ரெடி சார். இன்னைக்கு மறுபடியுமா? என்னப்பா இது? இங்க என்னதான் நடக்குது? சிஐடி ஆபீசர் வீட்ல அடி வாங்குறாரா? சார், சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாருமே கிடையாது, ஃப்ரெடி சார் மட்டும்தான். நோ 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 நோ. வெளியே இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சிஐடி மூக்கு உடைஞ்சு போயிடும். ஃப்ரெடி, நீங்க யார்கிட்டயும் இந்த விஷயம் சொல்லலையே? அபிஜித் சார், இதெல்லாம் யாருக்காவது சொல்ற விஷயமா? நோ 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 நோ. இல்ல. கண்டிப்பா இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லல. நீயும் சொல்லாத. ஹேய், எல்லாரும் காதை கொடுத்து நல்ல கவனமா கேளுங்க. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா ஃப்ரெடி சார் வீட்டில் அடி வாங்கிட்டு இருக்காருன்னு. தைரியத்துக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்காரு. இதுனா விளையாட்டா இருக்கா? ஆனா இந்த மாதிரி விஷயத்தினால ஹே ஃப்ரெடி, என்ன நடந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டுரு. என் பேச்சை கேட்டு அண்ணியோட காலில் விழுந்துரு. மேட்ரு அவ்வளோதான், சால்வ் ஆயிடும். தினம் தினம் அடி வாங்கினா மனுஷனோட கான்ஃபிடென்ட் போயிடும். எஸ் டாக்டர் சார், பாடிகளை பார்த்தீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? அபிஜித், இப்போ நான் செய்ய போறேனே அதை பார்த்து நீங்க முழுசா நம்பிடுவீங்க. சாலங்கி கிட்ட எல்லாத்தையும் முறிக்கிற சக்தி இருக்குதுன்னு. சார் சார் ப்ளீஸ் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, இந்த ஜார் இருக்குல்ல, இது நமக்கு வால் ரூம்ல கிடைச்சது. இந்த ஜாரை நான் இந்த மிஷினுக்குள்ள வைக்கிறேன். இந்த மிஷினில் ப்ராசஸ் ஆகி இந்த ஜார் உருக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த ஜாரில் அந்த விஷம் நிறைஞ்ச கெமிக்கல்ஸ் எதுவாக இருந்தாலும் அது என்னன்னு நமக்கு உடனே தெரிஞ்சிடும்.
முடிஞ்சது. நம்ம சந்தேகம் கரெக்டு தான். இந்த ஜாரில் பயங்கரமான விஷம் நிறைஞ்ச கெமிக்கல் இருந்திருக்கு. என்னது அது? இந்த ஜாரில் பயோ வார்ஃபேர் கெமிக்கல் இருந்திருக்கு. பயோ வார் கெமிக்கல் இந்த ஜார்ல இருந்து எப்படி மறைஞ்சது? ஒருவேளை வெளியே வந்து காற்றுல சேர்ந்துடுச்சோ? இல்லை ஃப்ரைடே, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. இந்த விஷ கெமிக்கல் காற்றுல மட்டும் கலந்துருந்தா அங்கே இருந்த நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா இந்த கெமிக்கல் ரொம்பவே விஷம் வாய்ந்த கெமிக்கல். ஆனா டாக்கியா தவிர அங்க வேற யாருமே இல்லையே. நாங்க உள்ள போகும்போது டாக்கியா இறந்து கிடந்தான். அந்த ஜார்ல கெமிக்கல் இல்லையே. ஒருவேளை அந்த கெமிக்கல் டாக்கியாவோட உடம்புல இருக்குமோ? அவன் குடிச்சிட்டானோ? ஒருவேளை பாலுன்னு நினச்சி குடிச்சிருப்பானோ? கண்டிப்பாக அபிஜித், இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அவன் பாலுன்னு நினச்சி தான் இதை குடிச்சிருப்பான். சாரிங்க சார், நான் ஏதோ அது ஒரு சும்மா ஒரு ஃப்ளூக்கில் தான் சொன்னேன். நீ ஃப்ளூக்கில் சொன்ன, ஆனால் அது ஒரு ஃப்ளோவில் செட் ஆயிடுச்சு ஃப்ரெடி. இப்ப புரிஞ்சுது ஆம்புலன்ஸ்ல இருந்து அவனோட பாடியை எதுக்காக கிட்னாப் பண்ணாங்கன்னு. அப்பதான் அவன் உடம்புல இருந்து இந்த கெமிக்கலை வெளியே கொண்டு வர்றதுக்கு தடுத்தாகணும் அபிஜித். இவங்களை சீக்கிரமாக தடுத்தாகணும். அப்படி இந்த கெமிக்கலை அவங்க மறுபடியும் பயன்படுத்தினானுங்கன்னா இந்த நாட்டில் எப்போ வேணாலும் அழிவு ஏற்படலாம். தாக்கியா, 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 நீ விடுதலை ஆகணும்னு நினைச்சல? பாத்தியா, நான் உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன். ஆனா எப்படிப்பட்ட விடுதலைனா இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்கிற விடுதலை. தாக்கியா, இது உன்னோட ரத்தம் இல்ல, இது என் பீர்வாவோட பொக்கிஷம். மெல்ல மெல்ல இந்த ரத்த துளி துளி துளியா இந்த டேங்க்ல நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வரப்போற சொத்தும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிட்டே இருக்கும். மணி மணி மணி, எனக்கு மணி மட்டும்தான் முக்கியம். சிஐடியை ஏமாத்தின ஒரே ஒரு குற்றவாளி நானா மட்டும்தான் இருப்பேன். அதனால என்னோட பேரை இப்ப நான் வரலாற்றோட பக்கங்கள்ல பதிச்சிருக்கேன். ஏன்னா சிஐடியை ஏமாத்துறது மட்டும் இல்லாம என்னோட வேலையும் நான் முடிச்சிட்டேன். உங்களுடைய கேர்லெஸ்னஸே என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஷாம் நகரில் 2 மாசமா சாக்கடையை சுத்தம் பண்ணவே இல்லை. எப்போ சுத்தம் பண்ணுவீங்க? மலேரியா டெங்குன்னு பரவிக்கிட்டே இருக்கு. தப்பு நடந்துருச்சு சார். நான் இன்னைக்கே போய் மலேரியா கொசுக்களுக்கு மருந்து அடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். சுத்தம் பண்ணி தான் ஆகணும். சரி சார். சரி, போங்க. மலேரியா கொசுக்களுக்கு மருந்து அடிச்சு நீங்கள் அதுங்களை கொண்டுடுவீங்க. ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கொசுவை எந்த மருந்து வச்சு நீங்கள் அழிப்பீங்க? நீங்கள் யாரு? நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணும். சிஐடி? ஏன், ஏதாவது தவறு நடந்துடுச்சா? அது இப்போ தெரிய வந்துடும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு மதியானம் ஜிஎஸ் ரோட்ல க்ளீன் பண்ணது உங்க ஆஃபீஸ்ல இருந்து யாரு? அதை சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், நான் செக் பண்றேன். அங்க இன்னைக்கு ஹரிஷோட டியூட்டி சார். அந்த ஹரிஷை கூப்பிடுங்க. ஓகே சார். ஹரிஷ், ஹரிஷ். சொல்லுங்க சார். இவங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ். உங்க கூட ஏதோ கொஞ்சம் பேசணுமா? சிஐடி ஆஃபீஸர் என்கிட்ட என்ன பேச போகிறாங்க? அதை உங்க சார் இல்லை, நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எதுக்கு உன்னை பார்க்கணுன்னு நினச்சோன்னு. அப்புறம் ஹரிஷ், ஜிஎஸ் ரோடில் க்ளீன் பண்ணது எப்படி இருந்துச்சு? சாக்கடையில் குப்பையை தவிர வேறு எதுவும் கிடைக்கலையா? சார், ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வரீங்களா? சொல்லு சார். பெரிய சார்கிட்ட சொல்லிடாதீங்க சார், இல்லைன்னா என்னோட வேலையே போயிடும். நீ உன்னோட வேலையை பற்றி கவலைப்படுற, ஆனால் நீ பண்ண வேலையால் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ஜெயிலில் தான் இருக்கும். புரியுதா? சார், ஒரு நாள் டியூட்டிக்கு போகாததுனால பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? அதுக்கு போய் என்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறீங்க? என்ன, நீ இன்னைக்கு அங்கே டியூட்டிக்கு போகலையா? இல்லை சார், நீங்கள் அதுக்கு தானே என்னை வந்து திட்டுறீங்க. அப்போது நீ டியூட்டிக்கு போகலைன்னா அங்கே போய் க்ளீன் பண்ணது யார்? என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் சார், பப்ளு. இன்றைக்கி எனக்கு பதிலாக அவனை தான் நான் வேலைக்கு அனுப்பி வச்சுருந்தேன். ஏன்? அது நேற்று நைட்டு சரக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதான் எனக்கு ரொம்ப தலை வலிச்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் பப்ளுவை வேலைக்கு அனுப்பி வச்சேன். குடிக்கிறத விட்டுரு. இப்போ அந்த பப்ளு எங்கே இருப்பான்னு சொல்லு. அந்த நாட்டு சரக்கு கடையில் தான் சார். நாட்டு சரக்கு கடை. லீலா, அடியே லீலா, உன்னை காணாம என் கண்ணெல்லாம் காஞ்சி போச்சு லீலா. தம்பி ஒரு நிமிஷம். இந்த பப்ளு எங்கே இருப்பாரு? சார், நீங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான். பப்ளு எங்கன்னு சொல்லு. சார், அந்த ரோஸ் கலர் சட்டை. அடடா அடடா, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் எல்லாரையும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். தெரிஞ்சிடுச்சா? சரி வா, மாமியார் வீட்டுக்கு போகலாம். நிஜமாவா? நீங்கள்லாம் என்ன மாமியார் வீட்டுக்காக கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க? இதை விட நல்ல விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் லீலாவோட அண்ணனுங்க தானே? லீலாவோட அண்ணனா? அடேங்கப்பா, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. அட, அப்புறம் எதுக்கு நிற்கிறீங்க? வாங்க உட்காருங்க 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 வாங்க. நாங்கள் லீலாவோட அண்ணனுங்க தான்.
அப்போ லீலாவுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பேச தானே வந்துக்கிறீங்க? நான் ரொம்ப நல்ல பையனாக இருப்பேன் மச்சானுங்களா. நான் வரதட்சணையாக ₹1 கூட வாங்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தங்கச்சியை கட்டின புடவையோட இன்னும் ஒரு புடவை எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வாவ், நீங்கள் வரதட்சணைக்கு எதிரானவர்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கெட்ட பழக்கமா? என்கிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்குது மச்சானுங்களா? நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாக இருப்பேன். சார், இவன் பேசலை, இவன் குடிச்சிருக்கானே அது பேசுது. அட நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்கள் தங்கச்சி லீலா இருக்காளே, அவள் கண்ணு முன்னாடியே நான் குடிப்பேன் சார். அப்புறம் பணத்தையும் தான் நீ மறைச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி தப்பு செய்கிற ஒருத்தனுக்கு எங்கள் தங்கச்சியை நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? பணமா? அட நான் எந்த மாதிரி பணத்தை மறைச்சி வச்சேன்னு சொல்கிறீங்க? எப்போ பொய் சொல்லாத, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜிஎஸ்டி ரோட்ல ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்தது, அதுல இருந்த பணத்தை மாற்றி வச்சவன் தானே நீ? அட அதுவா? அடடா மச்சானுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலான்னு செஞ்ச சின்ன வேலை. அது என்னன்னா, உங்கள் தங்கச்சிக்கு புடவை நகை அதெல்லாம் வாங்கணும்ல, பணம் சம்பாதிச்சு அவளை கூல் பண்ண தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் மச்சானுங்களா, அவ்வளோதான். ஆனால் மாமா, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல தான் நிற்க போகுதுன்ற விஷயம் எப்படி தெரிஞ்சுது? அதுவும் அந்த சாக்கடை கிட்ட. இங்கே பாருங்க மச்சானுங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டுனுக்கிறீங்க? அட இதெல்லாம் பெரிய விஷயமா? நாங்கெல்லாம் யாரு, எங்க வேலை பார்க்குறோம், எங்க பேர் என்னன்னு சொல்றோம். நாங்க இருக்கோமே CIDs. CID? நான் எங்கே இருக்கேன்? இங்கே தான் சிஐடிங்க கிட்ட. நீ மயங்கி விழுந்துட்ட. எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் என்கிட்ட வந்து உட்கார்ந்த உடனே சொல்லியிருக்கணும்ல, நீங்களாம் சிஐடி ஆளுங்க, லீலாவோட அண்ணன் இல்லைன்னு. போதும், நிறுத்து. பதில சொல்லு. ஆம்புலன்ஸ் அங்கதான் நிக்கும்னு உனக்கு எப்படிரா தெரியும்? ஒரு ஆள் இருக்கான் சார், அவன் ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஃப்ரெண்டு சார். அவன் தான் சார் இதெல்லாம் செய்ய சொன்னான். அது மட்டும் இல்லை, இப்படி எல்லாம் செய்ய சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்ததும் அவன் தான் சார். யார் அந்த ஆளு? எனக்கு தெரியாது சார், அவன் என் முன்னாடி வந்ததே கிடையாது. அப்ப அவன் எப்படி உனக்கு பணத்தை கொடுத்தான்? அது அவன் என் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிட்டான் சார், ஒரு லெட்டரோட. அதுக்கப்புறம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில எனக்கு தேவையானதெல்லாம் அனுப்பி வச்சுட்டான் சார். அப்புறம் அந்த டெட் பாடி, காக்கியா டெட் பாடியோடு மாத்தினியா? அந்த டெட் பாடி யாருது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அதே ஆளு தான் எனக்கு திலக் நகர்ல இருக்கிற மார்ச்சுரிக்கு போக சொல்லி சொன்னான். அங்க முன்னாடியே அந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க சார். திலக் நகர் மார்ச்சுரி. இங்க அட்டெண்டன்ட் யாரு? நான் தான் சார், சொல்லுங்க. CID. சிஐடியா? இங்க குற்றவாளி யாரோட பணத்தையாவது எடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, எங்களுக்கு உயிரோட இருக்கிற குற்றவாளியோட அட்ரஸ் வேணும். இங்க இருக்கிற பணத்தை நீ அவன்கிட்ட வித்துருக்க. நீங்க என்ன பேசுறீங்க சார்? நான் எதுக்கு ஒரு குற்றவாளிக்கு உதவி பண்ணணும்? இங்க பாரு, நல்லவன மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். அவரோட கோவத்தை உன் கன்னத்துல காட்டுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு. இப்பவே கேட்கும்போது மரியாதையா சொல்லு. உனக்கு என்ன ஞாபகம் மறதியா? ஒருவேளை நாங்க ஞாபகப்படுத்தினா உன்னால உயிரோட இருக்க முடியாது. யார்கிட்ட வித்த? நான் விற்கல சார். இங்க வேலை செய்யற வார்ட் பாய் ராஜு தான் ஒருத்தங்கிட்ட பணத்தை வித்தான். இது யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதானே என்கிட்ட பணத்தை கொடுத்தான். யார் அந்த ராஜு? அவனை வர சொல்லு. சார், அவன் கிராமத்துக்கு போயிட்டான். எந்த கிராமம்? சார், அது தெரியாது சார். ஆனால் அவன் ரொம்ப வித்தியாசமானவன் சார். அவன்கிட்ட ஒரு பால் பாட்டில் இருந்துச்சு. காஃபி போட பால் கேட்டால் கூட அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான் சார். அபிஜித், அந்த கெமிக்கல் பார்க்கறதுக்கு பால் மாதிரி தான் இருக்கும். அது பால்னு நினச்சி அவன் குடிச்சிட்டான். இவ்வளோ பயங்கரமான கெமிக்கலோட சுத்துறானா அவனை கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும். அவன் வேற எதையாவது சொன்னானா என்ன பண்ண போறேன், எங்கே இருப்பேன் அப்படின்னு? ஒருவேளை அவன் இப்போ பஸ் ஸ்டாண்டில் கூட இருக்கலாம் சார். அவனுக்கு மதியானம் 4 மணிக்கு பஸ் இருக்கு சார். 4 மணி? வாங்க வாங்க வாங்க. ஏறு ஏறு, பின்னாடி போ பின்னாடி போ. ஏறு ஏறு, சீக்கிரம் சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம். ஏறு ஏறு, சீக்கிரமா ஏறுங்க. அட பார்த்து. ஏய், இப்படி தான் இடிச்சிட்டு போவியா? அட, தெரியாமல் இடிச்சிட்டானே. சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் 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 ஆகட்டும், ஏறு.
எடு எடு எடு. வாங்க வாங்க, டிக்கெட் வாங்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஏய், யாருப்பா வண்டியை குறுக்க விட்டது? பார்த்து வர மாட்டீங்க? ஏய், சீக்கிரமா சீக்கிரமா எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க சீக்கிரமா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரமா இறங்குங்க. ஃபாஸ்ட் இறங்குங்க, சீக்கிரமா சீக்கிரமா. come on, hurry up. சீக்கிரமாப்பா. இறங்குங்க இறங்குங்க. அடுத்த புல்லட்ட டாக்டர் தான் இங்க எடுப்பாரு. நில்றா. உன்னால பஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாத்தியா? மகேஷ் இங்க சொல்லு. எனக்கு நிஜமா தெரியாது சார். இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நாங்க உன்னை என்ன பண்ணுவோன்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் சொல்றது உண்மை சார், எனக்கு எதுவும் தெரியாது. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? அப்போ உன்னால யூஸ் இல்ல. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் சொல்றேன் சார், நான் சொல்லிடுறேன். சிஐடியால கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க முடியாது இந்த கேஸோட உண்மையான குற்றவாளி யாருன்னு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப வரைக்கும் சிஐடி கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சது கிடையாது, தப்பிக்கவும் முடியாது. அப்படின்னா நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா என்ன உங்களால பிடிக்க முடியாது. ஹேய் ஃப்ரெடி, கெமிக்கல் பத்ரம், அதுக்குள்ள அவனை நம்ம கண்டிப்பா பிடிக்கலாம். இங்க பாரு, உன்னால தப்பிச்சு போக முடியாது. நீ இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தனா ஜெயிலில் உட்கார வச்சு தோயின்னு துவைச்சிருவேன். மரியாதையா வெளியே வந்துட்டா உனக்கு நல்லது. சிஐடிக்காரங்க நிறைய டயலாக் பேசுறீங்கப்பா, ஆனா நான் டயலாக்லாம் பேச மாட்டேன். இங்க ஒன்லி ஆக்ஷன் தான். விளையாட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. முதல்ல இவனோட முகமூடி எடுக்கணும். விமல், நீயா? இந்த கொலைகளை நீதான் பண்ணியா? ஆமா, மகேஷையும் தாக்கியாவையும் நான் தான் கொன்னேன். ஏன்? மகேஷ் தான் என்கிட்ட சொன்னாரு, அவருக்கு ஏதோ தீவிரவாதி கான்டாக்ட் கிடைச்சதான். அப்படியே கூடவே பயோ வார்ஃபேர் கெமிக்கலும் கிடைச்சதா சொன்னாரு. அப்போதான் எனக்கு ஒரு பிளான் தோணுச்சு. நம்மளோட எதிரி நாட்டை அழிக்கிறதுக்கான கெமிக்கலை விற்க பிளான் பண்ணோம். அப்புறம் மகேஷையும் நான் என் கூட இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ இந்த பொம்மை விளையாட்டில் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், நான் சொன்னதுனால தான் மகேஷ் உங்களுக்கு அந்த ஐடியாவையே சொன்னார். தாக்கியாவை வச்சு லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாரு. அப்புறம் அந்த அலமாரியில் இருக்கிற கெமிக்கலை குடிக்க சொல்லி தாக்கியா கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஆமாம், பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஜாரில் இருக்கிற கெமிக்கலை குடிச்சா அவன் செத்துருவான்னு கூட அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணபடி அவனோட பணத்தை மாற்றி ஆம்புலன்ஸையும் வெடிக்க வச்சிட்டோம். அப்புறம் அவனோட பாடியிலேருந்து மறுபடியும் அந்த கெமிக்கலை எடுத்தோம். அப்புறம் பல்வந்த், அவனை எதுக்காக கொன்னேன்? மகேஷ் தான் உண்மையான குற்றவாளி, நீங்கள் எல்லாரும் நம்பணுன்றதுக்காக. மகேஷ் பாடி எங்க? ஜங்க் யார்டில் நாங்கள் புதைச்சிட்டோம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க. உனக்கு தெரியுமா அந்த கெமிக்கலால் பஸ்ஸில் இருந்தவங்க உயிர் போயிடும்னு? எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காதுடா. 5 கொலைகளை பண்ணதுக்கும் துரோகம் பண்ணதுக்கும் உனக்கு பெரிய தண்டனை தாண்டா கிடைக்கும். தூக்கு தண்டனை. ஹே ஃப்ரெடி, என்னாச்சு இன்னைக்கு மறுபடியுமா? அடடடடடடடா, இன்னைக்கு கண்ணமும் ரொம்ப சிவந்திருக்கே.
மறுபடியும் அடியா? இல்ல ஃப்ரெடி, எல்லையை தாண்டி போயிடுச்சு. நான் இப்பவே அன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். தான் புருஷனை இந்த அளவுக்கு யாராவது அடிப்பாங்களா? அதுவும் இவ்வளவு பெரிய சிஐடி ஆபீசரை? நோ 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 நோ. இன்னைக்கு நான் கண்டிப்பா அன்னிக்கிட்ட பேசியே தீருவேன். ஹலோ அண்ணி. ஹலோ. கிளைமேட் நல்லா இருக்கு, மழை பெய்யுது, பயிர்கள் நல்லா விளையும். ஆமாம்மா, இல்லை இல்லை இல்லை, நான் நல்லா இருக்கேன். இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் அபிஜித் சார் ஃபோன் பண்ணாரு. ஓகே ஓகே. அட சார், இன்னொரு 2 தடவை நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால் இனிமேல் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது சார். ஐயோ ஃப்ரெடி, அப்படி நான் என்ன பேசிட்டு போகிறேன் உனக்கு புரியுதா இல்லையா? அண்ணி எதுக்காக ஒன்று அடிக்கணும்? சார், வைஃப் என்ன சொன்னாங்கன்னா, பீரோவில் பாருங்க, யார் உங்க நண்பன் யார் உங்க எதிரி. நான் முதல் தடவை சொன்னல, அதாவது வைஃப் அடிச்சாங்கன்னு, அப்ப நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண, யாரு என்ன பேசுறாங்கன்னு. நீ எங்களை ரெக்கார்ட் பண்ணியா? இது வந்து அது நான் என்ன சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்கல்ல, தெரியவே இல்லை, பின்னாடி அடிச்சாங்களான்னு. அது வந்து நான் சும்மா கிண்டல் பண்ணப்பா. அதை நீ அன்னிக்கிட்ட காட்டினா எப்படி சொல்லு? நீங்க இதுவும் சொன்னீங்க, ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்கன்னு, முன்னாடியே ஏன் அடிக்கலன்னு. அதாவது அந்த பங்கஜ் அவன் இங்கேயே டான்ஸ் ஆடுறாங்க. இல்லை சார், அது சோகத்தில் ஆடின டான்ஸு சார். அப்படியா? அது சோக டான்ஸா? சோக டான்ஸா? அது இப்போ ஆடு சார். இப்போ ஆட சொல்லுங்க, இப்போ ஆட சொல்லுங்க. ஆமா, அந்த துக்க டான்ஸ் எப்படி ஆடுவாங்க? இல்லை சார், அது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால நான் இப்படி போய் அப்படி வந்து சார். எங்க ஓடுற திருட்டு பையில, இங்க வந்து ஆடு. அப்போ இதையும் அண்ணி பார்த்தாங்களா?